செவன்த் அட்வென்டிஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓசூர். இது வந்து உலகளாவிய ஒரு நிறுவனம். உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய பள்ளிகள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டி போல எல்லா காரியங்களும் இருக்குது. ஓசூரில் உள்ள செவன்த் டே ஸ்கூல் வந்து ஆரம்பித்து 38 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் தொடர்ந்து நல்ல மதிப்பெண்களை மாணவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். கல்வி சேவையில் முதன்மையாக இந்த ஓசூர் பகுதியில் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் நடைபெற்று கொண்டிருக்குது. இங்கே எல்லா தரப்பு மாணவர்களும் வந்து படிக்கிறார்கள். அதில் எந்த வித்தியாசம் பார்க்காம கல்வி கற்றுக் கொடுக்குறோம். படிக்க முடியாத மாணவர்களுக்கும் அடித்தளத்திலிருந்து அவளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து உற்சாகப்படுத்தி கம்மியான ஃபீஸில் நல்ல ஒரு கல்வியை கொடுத்து வருகிறோம். The Adventist Metric Higher Secondary School at Osur is so proud to honor our dear students who achieved in 10th standard public examination 2025-26. We are so proud to honor Anbu Chelian, Anbu Saravanan. This morning he got 490 out of 500 in this public examination. Not only is good in studies, he is a very good child in discipline also. So we are so proud of you, Saravanan, and also the mother and father for your good brought up child. Okay, you also, your brother is a proud child today, correct? So we like the school like to honor our student this morning. And we have another wonderful child in our school, and the school is so proud. We have this type of child in our school, Tejasri, very proud child of our school. She got the second mark, 483, correct? 83 out of 500, and she's also a very good child. Okay, very calm and quiet, very disciplined, and the parents also wonderful parents of our school. Okay, and we really appreciate and honor our child for achieving great marks in our 10th standard public examination. We wish all the success in the future also. Let's give a shake and hand. Ready? இந்த ஆண்டிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எங்கள் மாணவர்கள் நல்ல சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு உழைத்த ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும், சப்போர்ட் செய்த பேரண்ட்ஸுக்கும், கடினமாக உழைத்த மாணவர்களுக்கும், பள்ளி நிர்வாகத்திற்கும், எங்களுடைய செவன்த் அட்வென்டிஸ்ட் சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கும், சதனேஷா டிவிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுக்கு மேலாக எங்களுடைய பிரார்த்தனைகள் தேவன் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல பதிலை கொடுத்திருக்கிறார். அதுக்கும் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வருங்காலங்களிலும் புதிய திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். மாணவர்களுக்கு எப்படி ஒரு சிறந்த முறையில் கல்வி கற்றுக் கொடுப்பது, டிஜிட்டல் ஸ்கூலிங் அப்படி பண்ணுவதெல்லாம் திட்டங்கள் தீட்டி அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளியில் பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ், பியூர் சயின்ஸ், காமர்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற பிரிவுகளில் +1 +2க்கு பாடங்கள் நடத்தப்படுகிறது. இந்த பள்ளி இந்த பகுதியில் ஒரு சிறந்த பள்ளியாக விளங்குவதற்கு பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சரவணன் வந்து 490 out of 500 எடுத்ததுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து ஸ்கூலோட எஃபர்ட், ஸ்கூல் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் வந்து கட் ஆஃப் வந்து 12th 199 எய்ம் பண்ணுறாரு. 12th முடிச்சுட்டு நல்ல காலேஜுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இது பண்ணுறாரு. அதுக்கு வந்து ஸ்கூலும் இவருடைய எஃபர்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. வீட்டில் வந்து நல்லா ஃபுல் டைமே வந்து ஸ்கூல்கிட்ட வந்து நைட்டு படி, காலையிலையும் 4 மணிக்கு. அவர் வந்து வெளியில அவரை வந்து எதுவுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது, அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் ஃபுல்லாக போயிடும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே எந்த டைம் கால் பண்ணாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியாகும். எந்த டைம் கால் பண்ணாலுமே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு எடுக்க முடியலன்னா கூட அடுத்து அந்த மெசேஜை பார்த்துட்டு போனை பார்த்து உடனே கால் பண்ணி என்ன டவுட் அப்படி கேட்பாங்க. அவங்க கொஞ்சம் லாஸ்ட் எக்ஸாம் வந்து அவங்க மீசஸ் போட்டுருச்சு. அந்த டைம் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நம்ம பண்றோம், எதுனாலும் கேளுங்க பண்றோம், அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவன் அந்த சப்போர்ட்ல தான் நல்லா பண்ணான். அவங்களோட சப்போர்ட் அந்த டைம் நான் ரொம்ப இருந்தது. ஸ்கூல் சப்போர்ட் தான் மெயினா. நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, அதிகமா நல்லா பண்ணுவோம் தம்பி அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் மோட்டிவேட் பண்ணாங்க. என் அன்பு சரவணன், நான் வந்து 490 out of 500 ஸ்கோர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாமில் 3 எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப வந்து ஐ வாஸ் அஃபெக்டட் பை சிக்கன் பாக்ஸ். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு தனியாக வந்து ஒரு கிளாஸ் ரூம் வாங்கி கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி, அதில் கூட இதெல்லாம் ஒன்றுமே இல்லை,
உன் கெப்பாசிட்டிக்கு நீ எழுதிடுவ அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி நான் அதில் கூட அந்த எக்ஸாம்லாம் பர்ஃபெக்டாக எழுதுகிற அளவுக்கு டீச்சர்ஸ் ஸ்கூல் தான் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கோச்சிங்கில் வந்து ஒரு டவுட்டை 1000-2000 வாட்டி கேட்டாலும் வந்து எங்கள் மேக்ஸ் மேம், எங்கள் தமிழ் மேம் எல்லா டீச்சர்ஸும் அவ்வளோதான் சொல்லி தருவாங்க. திரும்ப திரும்ப கேட்குறப்பமே வந்து அந்த இரிட்டேட் கூட பட மாட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வேற என்ன சொல்றது, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கால் ரெஸ்பான்ஸ் தான். ஸ்கூலில் கூட அவ்வளோவா இருக்குமான்னு தெரியல, ஆனால் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணால் வந்து டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு இசிஇ படிச்சுட்டு ஒரு இன்ஜினியராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக டாப் டயர் கம்பெனிஸில் ஐடியில் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து தேஜஸ்ரீயோட அப்பா. ஆக்சுவலாக எங்களை பெரிய பொண்ணு இங்கே தான் படித்தா இப்போ சின்னவளை இங்கே தான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக 2 பேர் 6th ஸ்டாண்டர்ட் தான் இங்கே ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து படிப்பாங்க, பட் வந்து பெருசாக வந்து ஒரு எக்ஸ்போஷர் அப்போ இருந்ததில்லை. இங்கே வந்து அது என்ன என்விரான்மெண்ட் அவங்கள சேஞ்ச் பண்ணன்னு தெரியல, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு நல்ல மார்க் எடுத்தாங்க. அதுக்கு வந்து ஐ திங்க் ரீசன் வந்து இந்த டீச்சர்ஸோட ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து பிரின்ஸ்பால் இதுக்கு முன்னாடி இருந்த பிரின்ஸ்பாலும் சரி, இப்போ இருக்கிற பிரின்ஸ்பாலும் சரி, அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் வந்து என்னென்ன கொஷின்ஸ் தேவையோ இல்லை கொஷின் பேங்க்ஸ் தேவையோ அது எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த மற்ற பசங்களுக்கும் நான் வந்து இது பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் ஒன்று சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, பட் வந்து குயிக் கிராஸ்பர், ஒரு முறை படித்தா நல்லா வந்து மைண்டில் இருக்கிற மாதிரி. அவள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா மார்க் எடுத்துருக்கலாம். படிச்சுட்டு தான் இருப்பாள், டைம்லாம் நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னோட பசங்களுக்கு வந்து என்னென்னா, நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மூவிஸோ இது வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது சின்ன வயசுலேருந்து. படிப்பு இல்லை ஏதாவது என்டர்டைன்மெண்ட்னா கூட இந்த யூடியூப் சேனலில் அந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து நமக்கு என்ன அறிவு வளர்த்துக்கிறதுக்கான அந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ மூவிஸ், தமிழ் மூவிஸ், எனி மூவிஸ் நாட் அலோவ். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசன் அவங்க வந்து டைவர்ட் ஆகாமல் இருந்தாங்க. எல்டர் சிஸ்டர் இங்கே தான் படித்தா, வந்து 10th வந்து ஸ்டேட் தேர்ட் எடுத்துருந்தா. இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட். என் பேர் வந்து தேஜஸ்ரீ. நான் வந்து 10th 483 வாங்கினேன். டீச்சர்ஸ் வந்து 483 வாங்கினதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். மேக்ஸ் சார் கூட நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனாலேயே நான் வந்து மேக்ஸ் நல்லா படித்தேன்னு சொல்லலாம். மேக்ஸ் சார் ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னா என்னால் படிச்சிருக்கவே முடியாது மேக்ஸு. நெக்ஸ்ட்டு தமிழ் மிஸ் எல்லாருமே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதனால நல்லா படிச்சிருவேன். இங்கிலீஷ் சயின்ஸ்லாம் ஸ்கூல்லேயே நல்லா படிக்க வச்சிருவாங்க. அதனால இங்கிலீஷ் சயின்ஸ்லாம் நான் ஸ்கூல்லேயே தான் நிறைய படித்தேன். அதனால தான் என்னால் அவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது. அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லாருமே ஹோம்ஒர்க் நிறைய கொடுப்பாங்க. நான் வந்து ஏஐ இன்ஜினியராக ஆகணும்னு எனக்கு வந்து ஆசை. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்து விஐடி அந்த மாதிரி காலேஜஸ்க்கு போகணுன்னு எனக்கு வந்து ஆசை, டாப் ரேங்க்கில். அது எனக்கு வந்து ஃபியூச்சர் ஆசை. நல்லா படிக்கலாம், ஸ்கூலு நல்லா இருக்கு, எஜுகேஷன் நல்லா சொல்லித்தராங்க, இங்கிலீஷ் எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்பீக்கர் இங்கிலீஷ் நல்லா சொல்லித்தராங்க, நல்லா ஒன்றும் இல்லை, டார்ச்சரெல்லாம் ஒன்றும் இல்லை. பையன் நல்லா படிக்கிறான் சார், நல்லா டைம் எடுக்கிறான் படிக்கிறதுக்கு. இல்லை வீட்டில் அதான் எடுத்து டைம் எடுத்து படிக்கிறான் நல்லா, ஒன்றும் டார்ச்சர் இல்லை. வீட்டில் எல்லாம் நான் படிக்கிற போட்டுட்டு இருக்கிறான், அவன் படிக்கிறான் நல்லா. டியூஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். I am Espan, studying in 7th grade Adventist school. I am from class 10. I got 3rd rank in public boards of 10th. I am very happy and I am very gratitude to my teachers, and I am very proud of my marks. This school don't pressurize me at all. I was very happy and very joyfully studying, no pressure. I am very happy with my marks and all thanks to my teachers and their support with no pressure. Tell your experience. How the Yes. I studied in this school for almost 15 years. From this beginning with basics and another my hard works made me to get 3rd rank in public boards. I got 481. What's the next combination? I want to be an IITian. Yes. Okay. Have any torture from No pressure at all, sir. I was free, very free to study. Oh, tell me how the teaching was. The teaching was very good, sir. Very supportive. 2025-26 கல்வி ஆண்டிலே நாங்கள் இந்த மாணவர்கள் பொதுத் தேர்விலே
+2 மற்றும் 10th வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறோம். வருங்காலங்களிலும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக பள்ளியிலே சிலம்பம், கராத்தே, குங்ஃபு, ஆர்ச்சரி, ஸ்கர்ட்டிங் போன்ற நிகழ்ச்சிகள் ஜூனிலிருந்து ஆரம்பமாகிறது. அதுபோக ரோபோட்டிக், அந்த நீட், ஜேஇ போன்ற கோச்சிங் கிளாஸ் விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறோம். இதை பெற்றோர்களுக்கும் மாணவருக்கும் இதை நாங்கள் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.